Charugesi feels like such a heartfelt and significant work, especially with its roots in the much admired play. ரொம்ப ஸ்பெஷல் டே ஃபார் மீ. ஏன்னா all the people who I love in life have come together to make சாருகேசி. சாருகேசி மிகப்பெரிய சங்கீத வித்வான், பத்மஸ்ரீ, பத்மபூஷன், சாகித்ய அகாடமி விருதுன்னு ஏகப்பட்ட விருதுகள் வாங்க ஓஜி மகேந்திரா சாருகேசி நடிக்கிறாரு. பல புதுகளை விடக்கூடிய படம் இந்த படம். சாருகேசி ரொம்ப எமோஷனலா இருந்தது. ஸ்டோரி லைன் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இமோஷனல் கனெக்ட் நிறைய இருக்கு. ஐ ஃபீல் இட் வில் டெஃபினெட்லி கனெக்ட் ஜென்சி கிட். சுரேஷ் கிருஷ்ணா படம் ஒரு மியூசிக்கல் கலந்த ஒரு எக்ஸலன்ட் கமர்ஷியல். என் தம்பி சத்யராஜ் இந்த படத்துல இயேசுநாதர் மாதிரி ஒரு கெட்டப்பட வந்து மிரட்டியிருக்கான். டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா எனக்கு ஃபோன் பண்ணி சாருகேசியில நான் நடிக்க வேண்டிய கேரக்டர் பற்றி சொன்னார். நான் சொன்னேன், சார் இந்த கேரக்டர் நான் நடிச்சா அது உங்களுக்கு மைனஸ் ஆகிட போகுது சார் அப்படின்னு. இல்ல சார் நீங்க நடிக்கிறதா சார் பிளஸ் அப்படின்னாரு. சத்யராஜ் சாருடைய அந்த ரொம்ப சட்டிலா வாழ்க்கை தத்துவங்களை அவ்வளோ அழகா எடுத்து சொல்றது. இந்து பைரவி படத்துல நான் கர்நாடக சங்கீத வித்வானா நடிச்சேன். சாருகேசிங்கிற கர்நாடக சங்கீத வித்வானா இதில் மகேந்திரா நடிச்சிருக்கிறாரு. அவர் 10,000 தடவை மேடை நாடகங்கள்லாம் போட்டுக்கலாம். ஆனா இந்த சாருகேசி வேஷத்தில் நடிச்ச மாதிரி இதுக்கு முன்னாடியே அவர் நடிச்சதில்ல, இனிமேல் நடிக்க முடியாது. மியூசிஷியன் பத்தி அப்படின்னு இல்லாம வாழ்க்கை தத்துவத்தை எவ்வளவு அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க இந்த படத்துல. அவுட்லைன் கதை தான் தெரியும், நான் நடிச்சிட்டு வந்துட்டேன். நான் டப்பிங் பேசணும்னா சுரேஷ் கிருஷ்ணா சார் வந்து சார் கிளைமேக்ஸ் மட்டும் பாக்குறீங்களா அப்படின்னாரு. கிளைமேக்ஸ்ல அந்த ஒரு சாங்கோட ஒரு கிளைமேக்ஸ் என்னை அறியாம அழுதுட்டேன். இது நடந்தது எனக்கு அப்பவே நினைச்சது இது ஒரு சிந்து பைரவி மாதிரி சங்கராபரணம் மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு அப்பவே வந்துருச்சு. அதாவது மியூசிக்கல்னா நமக்கு வந்து நிறைய இருக்குமோ அப்படிங்கிறது அந்த காலம் அப்படின்றாங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி லாஸ்ட் ஒரு ஃபியூஷன்ல ஒரு கிளைமேக்ஸ் பண்ணிருக்காரு மகாதேவன் பண்ணிருக்காரு. I'm really privileged to be part of this project and I'm wishing all of you all the very best in today's day when there are a particular type of movies that are releasing. Charukeshi is definitely going to come as a breath of fresh air. தேவா அவர்கள் இசையில ரொம்ப எக்ஸலண்ட். அதாவது அந்த வைப்ரேஷன் நம்ம வெளியே வரும்போது வேற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சிந்து பைரவி படத்துல சுகாசினி எங்கூட ஹீரோயினா நடிச்சாங்க. பர்ஃபார்மன்ஸ் சிந்து பைரவியோட எந்த விதத்தையும் குறையா சொல்லிட்டு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். படத்துக்கு இசையமைப்பாளர் தேவா. இது வரைக்கும் நீங்க பார்க்காத தேவாவை இந்த படத்தை பார்க்க போறீங்க. I used to be a big fan of Deva sir. Suresh sir, I don't think any 90s kid will say that they are not a fan of Suresh sir. நான் அது நிறைய ஆடியோ லான்ச்லையும் சொல்லியிருக்கேன். அப்பப்போ அவரோட படத்தை போட்டு பார்ப்பேன். ஸோ we all love him and he's coming back. And direction, Suresh Krishna sir, I don't need to say he's my boss. Dialogues ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருந்திருக்காங்க dialogues. I think it's Mr. பா விஜய். பா விஜய் வந்து நான் சொன்ன அந்த டயலாக் பா விஜயா இல்ல ஓஷோவும் ஜெயகிருஷ்ணமூர்த்தியும் சேர்ந்து எழுதியிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். அந்த அளவுக்கு அந்த டயலாக் அமைஞ்சிருந்தது. அதே மாதிரி யங் பேர் ரம்யா பாண்டியன் வந்து இந்த 2 ஜாம்பவான் 3 ஜாம்பவான், இந்த பக்கம் ஒய்ஜி மகேந்திர சார், அந்த பக்கம் சுகாசினி மேடம், தலைவாசல் விஜய், இவங்களுக்கு நடுவில் ஒரு படையப்பா ரம்யா கிருஷ்ணன் ரேஞ்சுக்கு பூந்து விளையாடுறாங்க. சூப்பர் ரம்யா, உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. நான் அப்பவே நடிச்ச படம் டெஃபினட்டா ஹிட். அதுக்கான அறிகுறிகள் இப்ப தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி படங்கள் வந்து இன்னைக்கு என்ன சோசியல் மீடியால டக்குன்னு பிக்கப் ஆயிருது. அன்னைக்கு நைட் ஷோவே ஹவுஸ்ஃபுல் ஆக ஆரம்பிச்சிருது. அது மாதிரி இந்த சாருகேசி படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். பர்சனலா இந்த படம் வந்து ஓஹோன்னு ஓடணும்னு நான் ஆசைப்படுறேன். எனக்கு காதலிக்கு நேரம் நாகேஷ் சார் ஓஹோ ப்ரொடக்ஷன்ஸ் அது ஞாபகம் வந்துருச்சு. ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு படமா பார்க்க முடியாது. இதை உறவுகளுடைய வேல்யூஸ் என்ன அப்படிங்கறது யங்கர் ஜெனரேஷன் முதற்கொண்டு அத்தனை பேரும் புரிஞ்சக்கூடிய ஒரு படம் இந்த படம் மூலமா அமைஞ்சிருக்குன்னு கட்டாயம் சொல்லலாம். ஃபைனல் கிளைமேக்ஸ் சாங் means super very moving. இது celebrating not just music, celebrating life. Suresh Krishna sirku kudos to him. You have a wonderfully transferred I'm sure Charukesi is going to be a blockbuster and
my wishes from the bottom of my heart. அவுட் அண்ட் அவுட் அந்த கிரெடிட் கோஸ் டு சுரேஷ் கிருஷ்ணா தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அவர் படம்னா நிச்சயமா நமக்கு வந்து ஏதோ ஒன்று ஏமாத்த மாட்டாரு.